வணக்கம் மக்களே. நான் ரொம்ப கம்மியான செலவுல அதிகபட்சம் ஒரு 10,000 to 15,000 செலவு பண்ணா போதும். எங்கிட்ட ஒரு 15 சென்ட்ல இருந்து 20 சென்ட்டுக்கு தண்ணி பாய்ச்ச முடியும். வழக்கமா ஒரு ஏக்கராக்கு தண்ணி இருக்கும். இப்ப வெய்ய காலத்துல 25 சென்ட் எங்களுக்கு தண்ணி இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. 25 சென்ட்டுக்குள்ள நான் அப்ராக்சிமேட்டா ஒரு 50,000 to 60,000 வருமானம் பார்க்கணும். அப்படி ஒரு பயிர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் கேட்டுங்க. ஷார்ட் டேர்ம்ல லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஓரளவுக்கு நல்ல மாடரேட்டான ப்ராஃபிட் இருக்கக்கூடிய பயிர்களை பத்தின சீரீஸ்ல நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கிராப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் தான். வெண்டை சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பரவாயில்ல மத்தியமா எல்லா மாவட்டங்களும் பண்ணக்கூடியது. இந்த படத்துல வெண்டை அப்படிங்கிற நிறைய கிராப்ல பண்ணுவாங்க. சோ வெண்டை அப்படின்னாலே நமக்கு ஃபேமஸான ஏரியா அப்படின்னா நமக்கு எடப்பாடி மார்க்கெட் தான் சொல்லுவாங்க. எடப்பாடி அப்புறம் இந்த ட்ராக்ல தான் அதிகப்படியான வெண்டை சாகுபடி பண்றாங்க. 10 சென்ட் 5 சென்ட்ல கூட 1/4 கிலோ 1/2 கிலோ விதையை வாங்கி அவங்க விடுவாங்க. சோ 1.5 1.5 2 அந்த ஸ்பேசிங்ல வரப்பு போட்டு ஆட்டோமேட்டிக்கா வெண்டை சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லாம் பண்றாங்க. இந்த டைம்ல நீங்க சம்மர்ல ஒரு 20 சென்ட்டுக்கு 30 சென்ட் இருக்கு அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு அதிகபட்சம் 1,500 ரூபாய் செலவாகுங்க. அதிகபட்சமா நான் சொல்றது உறவோட காசுல இருந்து பாரு பிடிச்சு வேறு மருந்து அடிக்கிறது, தண்ணி செலவு பண்றது, அறுப்பு கூலி எல்லாம் சேர்த்து 1,500 ரூபாய் அதிகபட்ச செலவா இருக்கும். சோ 4,000 ரூபாய் to 4,500 ரூபாய் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா கிடைக்கும். இந்த படத்துல வெண்டை சாகுபடியில நிறைய கோணக்காய் பிரச்சனை, மஞ்சள் பிரச்சனை, மேல புள்ளி வர பிரச்சனை எல்லாம் வரும். சோ சரியான ரேங்க்ல நீங்க தேர்வு பண்ணது மூலமாக இதை பத்தி நான் நிறைய டைம்ல வெண்டைக்காய் ரிவ்யூ நிறைய கொடுத்திருக்கேன். பெஸ்டான ஒரு 2 ரேங்க்ல நீங்க சூஸ் பண்ணி ஒன்னு பார்த்தா மைக்கோலுக்கு கூடிய ரகம், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட காவிரி சீட்ல இருக்கக்கூடிய ரகம். இந்த 2 ரகங்களும் டாப் டாமின ரகங்கள். 2 ரகத்துல நீங்க தாராளமா எந்த ரகம் வேணுமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 2 ரகம் என்னங்கிறத நான் போட்டோல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. சோ இது ரெண்டுமே நல்ல தூர் அடிக்கக்கூடியது. அடியில ஒரு விதை விட்டோம்னா நல்ல 4 பக்கம் காப்படிக்கக்கூடியது. இப்படி பண்றது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா சோ நீங்க ரொம்ப இல்லைனா கூட 25 சென்ட் 30 சென்ட் நீங்க ட்ரை பண்ணா கூட அங்கங்க ஈஸியா விச்சிட முடியும். இந்த டைம்ல வெண்டைக்காய் இழுப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சோ பர்டிகுலர் சம்மர்ல அதிகமா வெண்டைக்காய் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. சோ விற்பனை வாய்ப்புகளுக்கு பெருசா பஞ்சம் இல்லாத ஒண்ணு. சோ ஒரு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 75 கிலோ to 80 கிலோ அப்படிங்கிறது ஈஸியா அழிக்கக்கூடியதா இருக்கும். சோ ஒரு நாளைக்கு ஒரு ஒடிப்பு அப்படிங்கிற கணக்குல சோ டெய்லி ஒடிக்கிறவங்க இருக்காங்க, ஒரு நாள் விட்டு ஒடிக்கிறவங்க இருக்காங்க. அதை நம்ம ப்ராப்பரா பராமரிக்கிறது பொறுத்து இருக்கு. 25 சென்ட் to 30 சென்ட் போட்டோம் அப்படின்னா டெய்லி வருமானமா போயிடும், இல்ல ஒரு நாள் விட்டு வருமானமா போயிடும். வாரத்துக்கு அதிகபட்சம் 5 ஒடிப்பு வரைக்கும் நம்ம ஒடிக்க முடியும். சாலடா ஒரு நாளைக்கு 1,500 ரூபாய் to 2,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால விற்க முடியும். சோ 15 ரூபாய் 18 ரூபாய் 22 ரூபாய் நல்ல ரேட்டு போயிட்டு இருக்கு. 8 ரூபாய் 9 ரூபாய் வித்தா கூட ஓரளவுக்கு நல்ல மாடரேட்டா வருமானம் பார்க்கக்கூடிய பயிர்கள்ல வெண்டைக்காய் ஒண்ணு. சோ செலவு அப்படிங்கிறது வழக்கமா எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி தான். உரம் போடுறது, மருந்து கட்டுறது, விதை தேர்வுல ஆரம்பிச்சு மருந்து அடிக்கிறது அப்படிதான் இருக்கு. சோ 25 சென்ட் 30 சென்ட்ல ஓரளவுக்கு நல்ல வருமானம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெண்டை சாகுபடி நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல பர்டிகுலரா 26 ஏப்ரல் மேல நீங்க பயிர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வெண்டைக்காய் ட்ரை பண்ணுங்க. கம்பல்சரி வைரஸ், மஞ்சள் பிரச்சனை, வெள்ளை இதெல்லாம் உழுவும். சரிவர ஆரம்பத்துல இருந்தே ப்ராப்பரான கைடன்ஸ்ல போனீங்கன்னா நல்ல மகசூல் பார்க்கலாம். சோ நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒண்ணு கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும். எந்த பிரச்சனை தான் வராம இருக்கு, எந்த பேர்ல பிரச்சனை அதிகமா இருக்கும் அந்த பேர்ல தான் சவால் அதிகமா இருக்குன்னா அந்த பேர் பண்ணும்போது நல்ல மகசூல் எடுக்க முடியும், நல்ல விலையும் கிடைக்கும். எதுல ஈஸியா பண்ண முடியுதோ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுதான் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அப்பதான் நமக்கு மகசூல் கிடைக்கும், அப்பதான் நல்ல விலையும் கிடைக்கும். சோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு 25 சென்ட் to 30 சென்ட் நீங்க டைம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, நான் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன், இது வரைக்கும் நான் பண்ணதில்லை அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணி பாருங்க. நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல ரேட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட இதுக்கு மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.